ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், 4 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 2 நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம். எண்ணெயிலே அப்படியே கலந்து விடுங்க வெங்காயத்தை. ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணுறப்போ மட்டும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். எதுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணும்? டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், 4லேருந்து 5 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கத்திரிக்காயில் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கடையை நீங்கள் சட்டியில் கூட பண்ணால் நல்லாயிருக்கும். மண் சட்டியில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மண் சட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தில் கடைஞ்சி எடுத்துகிட்டு ஃபினிஷிங் வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் கடையில் எப்படி வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. இது களிக்கு வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye bye.